ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். அத்தியாயம் 15. அவனிடமிருந்து இப்படி ஒரு நிகழ்வை எதிர்பாராதவள் அதிர்ந்து பின் அடங்கி அவனாக விடும் வரை அவனது கைகளிலேயே இருந்தாள். சற்று நேரம் கழித்து விடுவித்தவனின் பார்வையில் கலங்கிய அவளது விழிகள் பட லேசாக முகம் கன்றி போக, உன் அருகில் இருக்கும்போது என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடிவதில்லை என்றான் அவளது முதுகை வருடி. சட்டென்று எழுந்து எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டவளின் தேகம் நடுங்கிக் கொண்டிருக்க, தலையை நிமிர்த்தாமல் அமர்ந்தவளின் விழிநீர் அவளது மடியை தஞ்சமடைந்தது. அவளையே பார்த்து கொண்டிருந்தவனது மனது அதில் காயப்பட்டு போக, உன்னுடைய மனசு எனக்கு புரிந்தாலும் இந்த கண்ணீர் என்னை ஹர்ட் பண்ணுது சக்தி. அவனது பேச்சு அவளிடம் அதிர்வை கொடுக்க நிமிர்ந்து பார்த்தவள், சாரி, இது உங்களை நினைத்து இல்லை, என் மேலே எனக்கு எழுந்த வருத்தத்தால் வந்தது என்றாள் மெல்லிய குரலில். என்ன சொல்கிற சக்தி? தனது கைகளையே ஆராய்ந்து கொண்டிருந்தவள், நடந்த நிகழ்வுகளில் எனக்கு உங்கள் மேலே வெறுப்பு தான் வந்திருக்கணும், ஆனால் என் மனதில் உங்கள் மேலே வருத்தம் இருக்கிற அளவிற்கு வெறுப்பு இல்லை. அதே சமயம் உங்களை அருவருத்து ஒதுக்குகிற அளவிற்கு அசூயையும் வரல. அதனால தான் என் மேலேயே எனக்கு வெறுப்பு வருது. அவளின் நிலையை உணர்ந்தவன், நான் சொன்ன மாதிரி அதிகம் யோசிக்காத சக்தி, நடந்தவைகளை மாற்ற முடியாது. இந்த சூழ்நிலை மட்டும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படலைன்னா நாம் அவங்க பாதையில் போயிருப்போம். நாம் சந்திக்க வாய்ப்பே இருந்திருக்காது. இங்கே சூழ்நிலைகள் மட்டும்தான் குற்றவாளியாக சொல்லணும். காயங்கள் எல்லாம் காலப்போக்கில் தானாக மாறுமே தவிர முற்றிலுமாக அழிந்து போய்விடாது. அதனால் அவற்றோடவே நாம் வாழ பழகிக்குவோம். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். 3 வருடம் டைம் கொடுத்து உனக்காக காத்திருக்கேன் சக்தி. என் வாழ்வில் நடக்காத ஒன்றை நடத்தி வச்சிருக்க. நானெல்லாம் என் கடைசி காலம் வரை எவனையாவது துரத்திக்கிட்டே வாழ்ந்து முடிச்சிருவேன்னு தான் நினச்சேன். எனக்குன்னு ஒரு குடும்பம், அமைதியான வாழ்க்கையெல்லாம் கனவில் கூட நினைக்காதது. அது உன்னால் மட்டுமே சாத்தியம். அவனது பேச்சு அவளிடம் தாக்கத்தை ஏற்படுத்த கண்களை அழுந்து துடைத்து கொண்டவள், அந்த 3 வருடம் நான் உலகத்தை புரிந்து கொள்ள கடவுள் எனக்கு கொடுத்த டைம். அப்போது உங்களை நினைக்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இப்படி ஒரு கேசவனை மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கல என்றாள் மெல்லிய சிரிப்புடன். அவளது சிரிப்பு அவனுள் ஆசுவாசத்தை ஏற்படுத்த, இதெல்லாம் உனக்காகன்னு புரியலையா சக்தி? நான் ஆரம்பித்து வைத்த அந்த ஆட்டத்தில் நீ நுழையும் வரை எல்லாவற்றையும் முடிச்சிட்டு என்ன தண்டனை கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம்னு நினச்சிருந்தேன். நீ என் வாழ்க்கையில் வந்ததும் எல்லாமே மாறிப்போச்சு. அப்பொழுது சாவித்திரி அம்மா இருவரையும் சாப்பிட அழைக்க, கண்களை சுருக்கி கொண்டு அவனை பார்த்தபடியே எழுந்தவள், எனக்கு எல்லாம் ஓகே, ஆனால் டச் பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்டாக முதலில் நாம் பழகலாமே. அவனோ கண்களில் விஷமத்துடன் அவளது தோளில் கை போட்டு கொண்டவன், இதெல்லாம் இல்லாமல் என்னால் உன் கூட பழக முடியாது. குட்டி குட்டி ஹக்கு, குட்டி குட்டி கிஸ்ஸு, இது இருந்தால் தான் என்னால் பழகவே முடியும். இதுவே யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி தான் என்றான் கண் சிமிட்டலுடன். அவனது தடாலடியான பேச்சில் அதிர்ந்தவள் அவனிடமிருந்து விலகி, இப்படி பேசினா நான் வேற ரூமில் தங்குவேன், பரவாயில்லையா? அவனோ சிறிதும் அலட்டிக் கொள்ளாமல், தூங்குகிற வரை வேற ரூமில் இருப்ப, தூங்கினதும் நான் தூக்கிட்டு வந்துடுவேனே என்றான் கள்ளச்சிரிப்புடன். இடுப்பில் கை வைத்து முறைத்தவள், அப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகிறேன். மேடம், இனி இந்த கேசவனை விட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது. ப்ளீஸ், ஆஃபீஸில் வேலை செய்யும்போது உங்கள் ரூமுக்கு அடிக்கடி கூப்பிடாதீங்க. அதுக்கு ஒரு கண்டிஷன் என்றான் அவள் காதோறும் குனிந்து. சாவித்திரி அம்மாள் தங்களையே பார்த்து கொண்டிருப்பதில் சற்றே நிலைந்து, என்ன கண்டிஷன் என்றால் படபடப்பாக. அவனோ குறும்பு பார்வையுடன், வீட்டில் இருக்கும்போது நான் என் இஷ்டத்திற்கு இருப்பதற்கு நீ சம்மதிக்கணும் என்றான் கண்களை சிமிட்டி. அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்தாலும் தங்களையே பார்த்து கொண்டிருந்த சாவித்திரி அம்மாவிற்காக சிரித்த மாதிரி முகத்தை வைத்து கொண்டு, இது ரொம்ப ஓவர், என்னால் இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாது என்றால் பல்லை கடித்து கொண்டு. அவனோ லேசாக தோள்களை குலுக்கி கொண்டு, அப்போ ஓகே, எனக்கு எப்போல்லாம் உன்னை பார்க்க தோணுதோ அப்போல்லாம் ரூமுக்கு கூப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு சாப்பிட அமர்ந்து விட்டான். அவளோ எதுவும் பேசாமல் மனதில் அவனை கரித்து கொட்டி கொண்டே உணவருந்த ஆரம்பித்தாள். அதனால் வரை சக்தியின் முகத்தில் இருந்த சோர்வு, கலக்கம் எல்லாம் அவளை அறியாமல் சற்றே குறைந்திருந்தது. அதை கண்டுகொண்ட சாவித்திரி அம்மாவின் மனதினுள் சிறிய நிம்மதி எழுந்தது. இனி இருவரும் இணைந்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கையும் துளிர்த்தது.
அதன் பின்னர் இருவரும் அமைதியாக உணவை முடித்து கொண்டு தங்களது அறைக்கு வந்திருந்தனர். அவளிடம் இயல்பாக பேசி தன் வாழ்க்கையின் மறுபக்கத்தை எல்லாம் கூற வேண்டும் என்கிற எண்ணம் எழுந்தாலும் அவளிடம் இருக்கும் அந்த சிறு விலகலை கண்டு தானும் தள்ளியே நின்றான். அவன் பேசிய மற்றவையெல்லாம் பின்னால் போக, தான் ரவுடியாகவே வாழ்ந்து மரித்து போயிருப்பேன், நீ வராது இருந்திருந்தால் உன்னால் எனக்கு குடும்ப வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்கிற கூற்று அவளது மனதை அசைத்து பார்த்திருந்தது. அவன் மனதில் எத்தகைய ஏக்கம் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவான் என்பதை சரியாக புரிந்து கொண்டாள். அதே சமயம் அவனுடனான வாழ்க்கைக்கு மனம் தயாராக மறுத்தது. அதை நினைத்ததுமே உடனடியாக அவளது குடும்பம் கண்முன்னே வந்து நின்று அனைத்தையும் மறுத்தது. தனது சிந்தனையிலேயே மூழ்கியபடி படுக்கையில் படுத்தவளுக்கு தன் அருகே முதுகை காட்டியபடி படுத்திருந்தவனை ஆராய்ந்தது. எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் தன்னிடம் அனுமதி கேட்பதை நினைத்து மலைப்பாக இருந்தது. அவன் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் நிகழ்த்தி கொள்ள முடியும். ஆனால் தனது சம்மதத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவன் நிச்சயமாக கெட்டவன் இல்லை என்று மனம் அவனுக்காக பரிந்து பேசியது. அவனது முதுகையே பார்த்து கொண்டு யோசனையில் மூழ்கியிருக்க அவள் எதிர்பாராமல் சட்டென்று திரும்பியவன், உன் மேலே கை போட்டுக்கட்டுமா? சும்மா லேசாக கட்டி மட்டும் பிடிச்சுக்கிறேன் ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாக. சட்டென்று இதை கேட்கவும் அதிர்ந்து போய் அவனை பார்க்க, கையை அசைக்க கூட மாட்டேன், சமத்தா அப்படியே தூங்கிடுவேன் என்றான் அவளது கண்களை பார்த்து. இப்படி கேட்டவனை என்ன செய்ய மறுக்கத் தோன்றாமல் தலையை சம்மதம் என்று அசைக்க உடனே நகர்ந்து அவளது இடையில் அழுத்தி கையை போட்டுக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். சற்று நேரத்தில் சொன்னபடி உறங்கியும் விட்டான். அவளுக்குத்தான் அவனது கையின் அழுத்தத்தில் அசையவும் முடியாமல் திரும்பி படுக்கவும் முடியாமல் ஒருவித சங்கடத்தோடு அவனையே பார்த்தபடி படுத்திருந்தாள். சற்று நேரத்தில் அவளும் உறங்கிவிட மெல்ல கண்களை திறந்தவன் மேலும் அவளின் அருகில் நெருங்கி தன் நெஞ்சோடு அணைத்தபடி படுத்து கொண்டான். வெகு நாட்களுக்கு பிறகு இருவருக்கும் நிம்மதியான உறக்கம். காலையில் அவள் முதலில் எழுந்திருக்க தான் அவன் நெஞ்சில் முகம் புதைத்து படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ந்து அவசரமாக விலகி குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். அவள் எழுந்து ஓடியதும் விழித்து கொண்ட கேசவனோ, அட்ரா கேசவா, ஜில்லு சீக்கிரம் வசீகரா பாடிடுன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டான். அவளோ அவன் எழுந்திருப்பதற்குள் தயாராகி கீழே சென்றுவிட வேண்டும் என்று அவசரமாக குளித்துவிட்டு வெளியே வர அங்கே அவன் சோஃபாவில் அமர்ந்தபடி அவளுக்காக காத்திருந்தான். அவன் முகம் பார்க்காது தயாராகி கொண்டிருக்க அவனோ மெல்ல எழுந்து சென்று பின்னோடு அணைத்து, சாரி கட்டலையா ஜில்லு, இது வசதியாக இருக்காதே என்றான் காதோரமாக. பட்டென்று அவனை தள்ளிவிட்டு, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன், கீழே போகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டாள். ஓடுபவளை பார்த்து சிரித்து கொண்டே, என்கிட்டேருந்து தப்பவே முடியாது ஜில்லு என்று சொல்லி சிரித்து கொண்டே குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். அவன் வருவதற்குள் அவசரமாக சாப்பிட்டு முடித்துவிட்டு அவள் கிளம்பிவிட்டாள். அவனோ என்றைக்கும் விட அன்று மிக நிதானமாக ரசித்து சாப்பிட்டுவிட்டு மெதுவாகவே கிளம்பினான். வழக்கம் போல ஆஃபீஸில் சென்று நமிதாவிடம் சிக்கி சின்னாபின்னம் ஆகிக் கொண்டிருந்தாள் சக்தி. கேசவனோ கார்த்தியை அழைத்து, சக்திக்காக நீ எதுவும் செய்ய வேண்டாம், விட்டுவிடு என்று கூறிவிட்டான். கார்த்தியின் செயலில் இருந்த வெறுப்பு கேசவன் சக்திக்கு கொடுக்கும் இடம் என்று எல்லாவற்றையும் மனதில் வைத்து அவளை நிமிர விடாமல் வேலை வாங்கி கொண்டிருந்தாள். கேசவனும் அவளை தன் அறைக்கு அழைக்கவில்லை. உணவு இடைவேளையை கடந்தும் இழுத்து கொண்டே போக சக்தி சோர்வடைந்தாள். ஆனால் நமிதாவோ கேசவனின் இடையூறு இல்லாததால் மிகுந்த உற்சாகத்துடன் தனது வேலையை செவ்வனே தொடர்ந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாது போக கணினியை விட்டு எழுந்தவள் கல்பனாவிடம் சென்று காஃபி குடித்து விட்டு வருவதாக கூறினாள். அவளோ, சாரி சக்தி, நீ நமிதா கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும் என்று விட்டாள். உள்ளுக்குள் எழுந்த எரிச்சலுடன் அவளின் முன்னே சென்று நின்றாள். என்ன, வேலை முடிஞ்சுதா? இல்லை மேம், எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, கேன்டீன் போகணும் என்றாள். வாட்? எனக்கு வேலை முதல்ல முடிக்கணும், ஸோ யூ மே கோ என்றாள் அழுத்தமாக. அவளிடம் பேச முடியாமல் உள்ளே எழுந்த ஆத்திரத்தை மறைத்தபடி கலங்கிய கண்களுடன் வெளியே வந்தவள், எப்பவும் என்னை ரூமுக்கு கூப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்வான், இன்றைக்கி மட்டும் ஏன் கூப்பிடவே இல்லை, அவ்வளவுதானா இவன் அன்பு என்று அவனை காய்ந்தாள். தனது மேஜையில் சென்றமர்ந்த பின்பும் தலைவலிக்க அப்படியே படுத்தவளின் முன்பு காஃபி மனம் கமழ ஒரு கோப்பை வைக்கப்பட்டது. அதோடு சிறிய தட்டில் பிஸ்கட்டும் வைக்கப்பட்டது. அவசரமாக எழுந்து பார்க்க கல்பனாதான் அவளுக்காக கொண்டு வந்திருந்தாள். அவளை நன்றியுடன் பார்த்துவிட்டு அவசரமாக எடுத்து பருக ஆரம்பித்தாள்.
காஃபி குடித்ததும் ஒரு தெம்பு வந்திருக்க தனது வேலையை செய்ய ஆரம்பித்தாள். அன்று மாலை வரை ஒரு முறை கூட கேசவன் அவளை அழைக்கவில்லை. ஒரு விதத்தில் அது நிம்மதியாக இருந்தது, அதே சமயம் ஏமாற்றமாகவும் இருந்தது. அதை வீட்டிற்கு வந்ததும் அவனிடம் காண்பித்தாள். அவன் பேச வரும்போது விலகிச் சென்றாள். அவளின் மனம் போகும் பாதையை உணர்ந்து கொண்டவன் மெல்ல சிரிப்போடு அவளை கவனித்து கொண்டிருந்தான். அதன் பின்னர் வந்த நாட்களிலும் இருவரின் உறவிலும் எந்த முன்னேற்றமும் இல்லாது அப்படியே போக நமிதா சக்தியை வேலை வாங்குவது மட்டுமே குறிக்கோளாக செயல்பட்டு கொண்டிருந்தாள். கேசவன் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்க கார்த்திக்கிற்கு தான் பொறுக்க முடியவில்லை. நமிதாவை தன் அறைக்கு வரும்படி கூறினான். எஸ் சார், என்ன விஷயமா என்னை கூப்பிட்டீங்க? தனது நாற்காலியிலிருந்து எழுந்து கொண்டவன் மெல்ல நடந்து அவள் அருகே சுற்றி வந்து, நீங்கள் எப்போவுமே இப்படித்தானா மிஸ் நமிதா? அவன் தன்னை சுற்றி வரவுமே சுதாரித்து கொண்டவள், என்ன கேட்குறீங்க புரியல? சக்தி கிட்ட ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? மற்ற யாரையும் இப்படி வேலை வாங்குவது மாதிரி தெரியலையே என்றான் புருவத்தை உயர்த்தி. அவளோ தெனாவட்டாக நின்று, அந்த பொண்ணு மேலே உங்களுக்கெல்லாம் ஏன் இத்தனை சாஃப்ட் கார்னர்? அவனோ விஷமத்துடன் அவள் அருகே நெருங்கி, ஏன்னா அவள் பொண்ணு மாதிரி இருக்கா, உன்ன மாதிரி அரபி குதிரையா திமிரா இல்லை என்றவன் அவள் இடையை பற்ற போக சட்டென்று அவளது கை உயர்ந்து அவனை அறையச் சென்றது. அதை தடுத்து நிறுத்தியவன் அப்படியே மடக்கி பிடித்து, ஐ லைக் யூ பேபி, நீ தப்பு பண்ணுறதை நான் விரும்பலை என்றான் கன்னத்தில் முத்தம் வைத்து. அவனிடமிருந்து விடுபட போராடி விலகியவள் அவனை ஓங்கி அறைந்திருந்தாள்.